Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப சூப்பரான கரம் மசாலா பவுடர் எப்படி வீட்லயே செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்க கடையில வாங்கி யூஸ் பண்ற கரம் மசாலா விட பல மடங்கு வாசனையா இருக்கும். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கரம் மசாலா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பொருள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா தான் ஸ்டவ் ஆன் பண்ணனும். ஃபர்ஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் அளவு வரமல்லி சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் கிராம்பு, 8 ஸ்டார் பூ நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க, 4 மராத்தி முகு, இந்த நீளத்தில் இருக்கிற 4 பட்டை சேர்த்துக்கோங்க, 20 ஏலக்காய், கூடவே 2 பிரியாணி இலை. உங்ககிட்ட ஜாதிக்காய் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு கால்வாசி மட்டும் உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்ல வாசனை கொடுக்கும். நம்ம எல்லா பொருளுமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. கரம் மசாலா பவுடரில் முக்கியமான ஒரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்க்குற எந்த பொருளுமே கரிஞ்சு போயிடக்கூடாது. ஏதாவது ஒரு பொருள் கரிஞ்சிச்சுன்னா கூட நம்மளுக்கு பவுடரே வேஸ்ட் ஆகிடும். அதனால இதை ரொம்ப நேரம் வறுக்காமல் இது எல்லாத்துலேயுமே சூடு ஏறினா போதும். சூடு ஏறின உடனே இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஸ்மூத்தான பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்மளுக்கு கமன்னு கரம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. வீடே மணக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதை நீங்கள் எல்லா நான்வெஜ் ரெசிபிஸ்க்கும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி குருமா வகைகள் எல்லாத்துக்குமே ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்தாலே அவ்வளோ வாசனையாக இருக்கும். வெஜிடேரியனில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான கறி வகைகளுக்குமே சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.